செய்திகள். தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்ககமும் பெங்களூரு விஸ்வேஸ்வரய்யா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகமும் இணைந்து நடத்தும் 2025ஆம் ஆண்டிற்கான தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியானது 21/1/2025 முதல் 25/1/2025 வரை புதுச்சேரி உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெறுகிறது. புதுச்சேரி ஆனந்தாயின் ஹோட்டலில் லீடர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெற்றது. ஒரு டைலரின் மகன் எவ்வாறு டீலர் ஆகிறார் என்ற தலைப்பில் படம் எடுக்கப்பட்டதாக படத்தின் ஹீரோ தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் செயல்படுத்தப்படாத திட்டங்களை செயல்படுத்தியதாக ஆவணங்கள் தயார் செய்து கோடிக்கணக்கில் மோசடி செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் நடத்தப்போவதாக அரசு ஊழியர்கள் சம்மேளனம் எச்சரித்துள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியான சிதம்பரனார் வீதி புதுச்சேரி நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளது. தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்ககமும் பெங்களூரு விஸ்வேஸ்வரய்யா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகமும் இணைந்து நடத்தும் 2025ஆம் ஆண்டிற்கான தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியானது 21/1/2025 முதல் 25/1/2025 வரை புதுச்சேரி உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெறுகிறது. இந்த தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி 2025 துவக்க விழாவினை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் அவர்கள் முதன்மை விருந்தினராக பங்கேற்று தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்கள் முன்னிலை வகித்தார். மாண்புமிகு கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் விழாவிற்கு தலைமையேற்று தலைமையுரையாற்றினார். மேலும் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, மக்களவை உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, தலைமை செயலர் ஷரத் சவுகான் மற்றும் பெங்களூரு விஸ்வேஸ்வரய்யா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகத்தின் இயக்குனர் திரு சஜி பாஸ்கர் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று வாழ்த்துரையாற்றி அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்ற ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை வெகுவாக பாராட்டினர். கல்வித்துறை ஆணையர் மற்றும் செயலர் ஜவஹர் அவர்கள் விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார். பள்ளி கல்வித்துறை இயக்குனர் திரு பிரியதர்ஷினி அவர்கள் இந்த அறிவியல் கண்காட்சியின் முக்கியத்துவத்தினை விவரித்து நோக்க உரையாற்றினார். நிகழ்ச்சியில் இணை இயக்குனர் திருமதி டாக்டர் சிவகாமி அவர்கள் நன்றி விழாவில் இனிதே நிறைவுற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய 5 மாநிலங்களை சேர்ந்த இடைநிலை மற்றும் உயர்நிலை பிரிவுகளில் மாநில அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் தனிப்பிரிவில் 80 படைப்புகளும், குழு பிரிவில் 52 படைப்புகளும், ஆசிரியர் பிரிவில் 58 படைப்புகளும் என மொத்தம் 190 மிக சிறந்த அறிவியல் மாதிரிகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் போட்டிக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. புதுவை மாநிலத்தின் அரியாங்குப்பம் கொம்யூன் பகுதியில் அடங்கிய 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் படைப்புகளை பார்வையிட்டனர். மாலை 4 மணி முதல் மாலை 5 மணி வரை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்படுகிறது. கண்காட்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் சுவையான சிற்றுண்டையும் சூடான மதிய உணவும் வழங்கப்பட்டன. மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழாவானது பிள்ளைகள் மனதில் உள்ளார்ந்த அறிவியல் சார்ந்த ஆக்கத்தையும் சுற்றுப்புறத்தை ஆராயும் ஆர்வத்தையும் வளர்த்தையும் பல்வேறு பள்ளிகளையும் கல்வியாளர்களையும் இங்கே ஒருங்கிணைக்க இணைத்தது விழாவின் சிறப்பு. புதுச்சேரி ஆனந்தாயின் ஹோட்டலில் லீடர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெற்றது. ஒரு டைலரின் மகன் எவ்வாறு டீலர் ஆகிறார் என்ற தலைப்பில் படம் எடுக்கப்பட்டதாக படத்தின் ஹீரோ தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஆனந்தாயின் ஹோட்டலில் டீலர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெற்றது. டைலர் வேலை செய்யும் ஒருவரின் மகன் பல்வேறு இன்னல்களுக்கு நடுவில் படித்து உழைத்து பல கோடிகளை பார்த்து கொரோனா காலத்தில் தான் சம்பாதிக்க பல கோடிகளை இழக்கிறார் என்பதை தனது சொந்த வாழ்வியல் நடந்த நிகழ்வுகளை கொண்டு புதுச்சேரியை சேர்ந்த ஆனந்த் ரவிச்சந்திரன் படத்தின் ஹீரோவாக நடிக்க முகவரி படத்தின் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றிய ஆதி ராஜா இயக்குகிறார். நிஜ சம்பவத்தின் அடிப்படையில் உருவாகும் இந்த திரைப்படம் விரைவில் படப்பிடிப்பு முடிந்து திரையரங்கில் வெளியாக உள்ளது என்றும் இன்று ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெற்றதாகவும்
படம் இந்த ஆண்டு முடிவில் வெளியாகும் என்றும் தியேட்டர்களில் வெளியிடப்படும் என்றும் படத்தின் தயாரிப்பாளர் உதயா புரொடக்ஷன்ஸ் இலைப்ளெக்ஸ் நிறுவனத்தின் எஸ் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். இந்திய ஆட்சிப்பணி பயிற்சி முடித்த 20 IAS அதிகாரிகள் பாரத் தர்ஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரிக்கு வருகை புரிந்தனர். இவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தனர். அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் அவர்களும் உடனிருந்தார். சுகாதாரத்துறையில் செயல்படுத்தப்படாத திட்டங்களை செயல்படுத்தியதாக ஆவணங்கள் தயார் செய்து கோடிக்கணக்கில் மோசடி செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் நடத்தப் போவதாக அரசு ஊழியர்கள் சம்மேளனம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அரசு ஊழியர் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன், புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநராக ஸ்ரீ ராமாலு பொறுப்பேற்றது முதல் சுகாதாரத்துறையில் பல்வேறு முறைகேடான பணி நியமனங்கள், இடமாற்ற கொள்கையை முற்றிலும் புறக்கணித்து பல்வேறு இடமாற்ற உத்தரவு. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியான சிதம்பரனார் வீதி புதுச்சேரி நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளது. இப்பணிகளுக்கான மேற்கண்ட வீதியில் உள்ள வீடுகளுக்கு பாதாள சாக்கடை இணைப்புகள் வழங்குவது குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி MLA அவர்கள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது புதியதாக அமைக்கப்பட உள்ள சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெறுவதற்கு முன்பாக வீடுகளுக்கு பாதாள சாக்கடை இணைப்புகள் வழங்குவது குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கழிவு நீர் உட்குழுப்பு பிரிவு இளநிலை பொறியாளர் திரு சங்கர் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் புதுடெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் விருந்தினராக கலந்து கொள்ள ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்த பழங்குடியினர்களில் 2 நபர்கள் பரிந்துரைக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அதன்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பரிந்துரையின்படி பாகூரை சேர்ந்த திரு ஜெயக்குமார் மற்றும் திருமதி ஜெயந்தி ஆகிய 2 பிரதிநிதிகள் குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் இவர்களை அழைத்து சென்று வருவதற்கு தொடர்பு அதிகாரியாக நல அதிகாரி திரு ஆர் பழனி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர்களுக்கு தேவையான குளிர்கால உடைகளான தொகை மற்றும் விமான பயண சீட்டினை மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் வழங்கி அவர்களை வழியனுப்பி வைத்தார். அப்போது துறை இயக்குனர் இளங்கோவன் அவர்கள் உடனிருந்தார். தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்ககமும் பெங்களூரு விஸ்வேஸ்வரய்யா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகமும் இணைந்து நடத்தும் 2025ஆம் ஆண்டிற்கான தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியானது 21/1/2025 முதல் 25/1/2025 வரை புதுச்சேரி உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெறுகிறது. புதுச்சேரி ஆனந்தாயின் ஹோட்டலில் லீடர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெற்றது. ஒரு டைலரின் மகன் எவ்வாறு டீலர் ஆகிறார் என்ற தலைப்பில் படம் எடுக்கப்பட்டதாக படத்தின் ஹீரோ தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் செயல்படுத்தப்படாத திட்டங்களை செயல்படுத்தியதாக ஆவணங்கள் தயார் செய்து கோடிக்கணக்கில் மோசடி செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் நடத்தப் போவதாக அரசு ஊழியர்கள் சம்மேளனம் எச்சரித்துள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியான சிதம்பரனார் வீதி புதுச்சேரி நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளது.